உறுப்பினரை வந்து புறக்கணிச்சு வச்சிருந்தாங்க. என்ன நடந்ததுங்க? ஏதோ எங்க கூட தான் பங்கேற்றாங்க. குத்துவேலைக்கு ஏத்தும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏத்தணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏத்தணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. குத்துவேலைக்கு ஏத்தும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏத்தணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏத்தணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. மாமன்னன் படம் நல்ல படம், நல்ல படம். லாங் டிரைவ் போலாமா? புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும். நிகழ்வின் தொடக்கத்தில் மேயர் பிரியா குத்து விளக்கேற்றினார். அடுத்து குத்து விளக்கேற்றுவதற்காக தன் கையில் இருந்த மெழுகுவர்த்தியை அருகில் நின்ற தாவேகா எம்எல்ஏ பல்லவியிடம் தராமல் அதிகாரி ஒருவரிடம் நேரடியாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. மக்கள் பிரதிநிதியான தன்னை மேயர் பிரியா குத்து விளக்கேற்ற விடாமல் தடுத்ததாக கூறி அதிருப்தியடைந்த எம்எல்ஏ பல்லவி கோபித்துக் கொண்டு அந்த விழாவில் இருந்து பாதியிலேயே புறப்பட்டு சென்றார். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று வெளியேறிய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியை அங்கிருந்த அதிகாரிகள் சமாதானப்படுத்தினர். பின்னர் அங்கு மேயர் பிரியா குத்துவிளக்கு ஏற்றிவிட்டு அருகில் நின்ற எம்எல்ஏ பல்லவியிடம் குத்துவிளக்கு ஏற்ற சொல்லி மெழுகுவர்த்தியை கொடுத்தார். ஆனால் அதனை வாங்க மறுத்த பல்லவி, வேண்டாம், நீங்களே ஏற்றுங்கள் என்று கூறினார். நான் தொடர்ச்சி தரேன், நீ இங்கே உட்காரு, இங்கே உட்காரு. ரோக்கி, ரோக்கி, என்ன விட்டுடு ரோக்கி. படிச்சு சொன்னேன், கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா. அதே மாதிரி குத்துவேலைக்கு ஏத்தும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏத்தணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏத்தணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க. போன பொங்கலுக்கு நானு, இந்த சம்மருக்கு நீங்களா? சாகுடா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. லிப்ஸ்டிக்கே உங்கள் கலரில் வேறு ஏதாவது போட்டாங்கன்னா மேடம் அவங்கள பணி நீக்கம் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது, இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீங்களா, அதை எடுத்து வாங்கிட்டேன். திடுதிப்புன்னு பார்த்தா புரோட்டோகாலின் அடிப்படையில் ஒரு புது முதலமைச்சர் வந்திருக்காங்க. மேயராகிய நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? முதலமைச்சர் போய் பார்த்திருக்கணுமா? புரோட்டோகால் மேடம், புரோட்டோகால். என் கடமை எம்ஜிஆர். பாத்தீங்களா? அந்த பரோட்டாலாம் எனக்கு எதுக்குடா, நான் ஏன் பார்க்கணும், நான் திமுக காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்கல்ல. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கே. உள்ள புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு அடிப்படையில தானே அந்த புரோட்டா சால்னாவை தான் என்ன சொல்றாங்க. ஆமா, எந்த புரோட்டோகால் படி கார்ல தொங்கிக்கிட்டு போகணும்னு இருந்துச்சு? நான் ஸ்லிப் ஆகும்போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவரு. வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன். சின்ன பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம். உங்களுடைய புரோட்டோகால், நீங்க வாசித்த புரோட்டோகாலின் அடிப்படையில் ஒரு மேயராகிய நீங்க ஒருத்தவங்க வண்டியில ஒரு அரசியல்வாதி, அது என்ன அமைச்சரோ முதலமைச்சரோ, அந்த வண்டியில இப்படி தொங்கிட்டு வரலாமா? புரோட்டோகால் அப்படின்னா உங்களை தேர்வு செய்த அத்தனை மக்களுக்கும் அது அவமானமா இல்லையா? புரோட்டோகால் எங்கக்கா போச்சு? கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம், வாங்கடா. இந்த புரோட்டோகாலை அக்கா சாப்பிட்டுட்டாங்க. இன்னொரு புரோட்டோகால் இருக்கு. ஒரு அமைச்சருக்கு குடை பிடித்தீர்களே, குடை, அந்த குடை பிடிக்கும் போது அமைச்சருக்கு குடை பிடிக்க கூடாது. 6 நிமிஷம் 50 செகண்டா கொடை பிடிச்சிருக்காங்க. அது எனக்கு தெரியாது, எத்தனை நிமிஷம் பிடிச்சாங்களா எனக்கு தெரியாது. கொடை பிடிச்சிங்கல்ல, கொடை பிடிச்சது
எந்த புரோட்டோகால் படி வந்துச்சு? மழையில் நனைகிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி துவச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், முதுகெல்லாம் சொரிஞ்சு விடுவேங்க. எல்லா புழுக்க வேலையும் பாக்குறேங்க. நீங்க மேயர், அவரு அமைச்சர். ஒரு மேயர் எதுக்காக அமைச்சருக்கு போய் கொடை பிடிக்கணும்? நேருன்னு ஒருத்தர் இருக்காரு திருச்சியில. ஆமா, ஏமா இந்தாமா இத பேசுமா அப்படின்னு. இது எந்த புரோட்டோகால் படி வந்துச்சு? வரும் இப்படின்னு நீங்க புரோட்டோகால் படி போனீங்கன்னா இந்த மாதிரி நாங்க 100 கேள்விகள் கேட்போம். அது இவ்வளோ பரோட்டா சால்னா பேசுற உங்களுக்கு பரோட்டா சால்னா படி போய் நம்ம வந்து முதலமைச்சர் ஒருத்தர் பதவி ஏற்றிருக்கிறாரு, பதவி ஏற்று இந்த 10ஆம் தேதியோட 1 மாசம் ஆக போகுது, நம்ம போய் அவரை பார்க்கணுமேன்ற அந்த இது இல்ல. உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? அதெல்லாம் புரோட்டோகால்ல வராதான். மெழுகுவத்தி ஏத்துறதுலயும் ரிப்பன் கட் பண்றதுலயும் தான் புரோட்டா சால்னா வருது. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அக்காவுக்கு இவ்வளவுதான் ஞாபகம் இல்லாம போகுமா? புரோட்டோகால்னு ஒன்று பேசுனீங்க தெரியுமா? அந்த புரோட்டோகாலின் அடிப்படையில் ஒரு விருது விழா இல்லாட்டி ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபோனில் பேசிக்கிட்டே ஏய் நீ கொடுப்பா, ஏய் நான் கொடுக்குற வரைக்கும் நிப்பாட்டுப்பா. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். அதான் பாருங்க, போன வாரம் கூட நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன். கொஞ்சம் இருங்க. என்ன காய்ச்சல்? சரி ரைட் போ. இல்ல சார், கேட்காம எழுதி கொடுத்துருங்க. என்ன உனக்கு என்ன காய்ச்சல்? அதான் கேட்டாச்சு, எழுதி போ. என்னடா ஒரு புரோட்டோகாலை கூட ஃபாலோ பண்ணாத பிரியாக்கா திடுதிப்புன்னு வந்து புரோட்டோகாலை பத்தி பேசுதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதானே என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். மெழுகுவத்தி ஏற்றும் போது அவங்க அப்படியே போறாங்க, அந்த கை போகுது. அப்படி போகும்போது அந்த பக்கமா எம்எல்ஏ அதை வாங்குறாங்க. வாங்க வரைக்கும் நீங்கள அவங்க வரட்டும். யாரு? ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வரட்டும், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் லைட் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி அவமானமா மாறிடுச்சு. தாவேகா அவனுடைய எம்எல்ஏ அவங்க இப்போ தான் குழந்தை பிறந்து 7 நாட்கள் தான் ஆச்சு. சரி ஸ்கூல் ஃபங்க்ஷனாக இருக்கே, முதல் தடவை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்களே, நம்ம போகலான்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன். யாரா பொம்பளை? நான் 10 ஆம்பளைக்கு சமண்டா. அப்போ நடிக்கிறதுல தப்பே இல்லடி. அதில் அந்த பிரியாக்காவினுடைய ஃபேஸை மட்டும் ஜூம் பண்ணுங்களேன். ஒரு திமிரு, ஒரு பெண்ணுக்கான ஒரு எல்லாமே இருந்துச்சு அதில். பண்ணல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். சீரியஸாக சொல்கிறேன், மக்கள் இந்த சீனை மக்கள் மனசுலேருந்து உங்களால் எடுக்கவே முடியாது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.